பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு 16 அதிகாரம் 18வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறதான அருமையான வார்த்தை. நான் உனக்கு சொல்றேன்ப்பா, நீ பேதுருவாய் இருக்கிறாய், ஆனால் இந்த கல்லின் மீது, ஒரு சாதாரண மனுஷன் மீது என் தேவனாகிய கர்த்தர் சபையை கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்பதற்கு முன்பதாகவே சீஷர்களுக்கிட்ட இயேசுவானவர் ஒரு காரியத்தை கேட்கிறார். என்னன்னா, இந்த ஜனங்கள் என்ன என்னன்னு நினைக்கிறாங்க, நான் யாருன்னு நினைக்கிறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். என்னை குறித்து என்ன புரிதல் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு இயேசு கேட்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இந்த புரிதலை கேட்டதுமே இயேசுவானவர் உடனே பேதுருவை பார்த்து சொல்கிறார், அப்பா நீ பாக்கியவான்பா, மாம்சமோ ரத்தமோ, நீ மாம்சத்தோட ரத்தத்தோட இருக்கிற சாதாரண மனுஷனே, சாதாரண மனுஷனுக்கு இந்த அறிவு வராது. இது யாரு சொல்லி இருப்பான்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், ஆகையால நீ பாக்கியவானாய் இருக்கிறாய் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் வார்த்தை. இன்றைக்கு இதுல பல அர்த்தங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த பிரசங்கம் கேட்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் வந்த உங்களுக்கு, மாம்சமானவர்கள் யாருமே இது உள்ள வர முடியாது. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தேவனுடைய அறிவில புரிதலும் இருக்கிறவர்கள் தான், தேவன் எனக்காக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க தான் இந்த பிரசங்கத்தை கேட்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு இந்த பிரசங்கம் புரியாது. அப்ப தேவனை புரியாது. புரிதல் இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னன்னா, நான் யார் என்பதை நீ விசுவாசிக்கிறாய், நான் யார் என்பதையும் நான் என்ன செய்ய போறேன் என்பதையும் விசுவாசித்து தான் இந்த காலை வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிறீங்க. சோ ஆகையால உங்கள் மீது நான் என் சபையை கட்டுவேன், உங்கள் மீது என்னுடைய ஆலயத்தை நான் எழுப்புவேன். சோ ஆகையால உங்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அருமையான ஒரு சத்தியம் பாருங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள இசைவாய் கட்டி எழுப்பப்படுகிறாய். ஆமென். இந்த மூளை கல்லாகிய கிறிஸ்து மேல நீங்க இசைவாய் கட்டி எழுப்பப்படுகிறீர்கள். இதுதான் எபேசியர்ல சொல்லப்படுகிறது. நீங்க தேவனால கட்டப்பட்டிருக்கீங்க. என்னைக்கு விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, என்னைக்கு என் தேவன் எனக்காக யாவும் செய்வார் என்று நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களோ, எப்படிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, எப்படிப்பட்டவர் எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்களுடைய சந்ததியின் எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று எப்பொழுது விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, அப்பொழுதே கர்த்தர் உங்களை இசைவாய் கட்டி ஆசீர்வதித்து இந்த இடத்துல ஒரு மகிமையை காணும்படியாக செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. நான் சபையை கட்டுவேன், என் ஆலயத்தை கட்டுவேன், என் ஆலயத்தை நான் விருப்பமாய் கட்டுவேன், உங்கள் மீது ஒரு பெரிய எழுப்புதல் உள்ள காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஒரு வாக்கை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களை இன்றைக்கு காரியங்கள் பிசாசானவன் பாதாளத்துக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறான். பிசாசானவன் அறிவில்லாமல் அவங்களை யோசிக்க விடாம அவங்க அறிவை மழுங்கடித்து அவர்கள் எல்லோரையும் அவர்கள் நரகத்துக்கு கொண்டு போகிறான். ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாதாளம் மேற்கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எப்பொழுது விசுவாசிக்கிறோமோ அப்பொழுதே நம்ம எல்லா காரியத்திலிருந்தும் மேற்கொள்ள முடியும். ஆமென். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறிச்சொல்லும் இல்லை. அப்படின்னா கர்த்தர் அந்த வாசல் பக்கம் விசுவாசிகளுக்கு இடமே இல்லை. நமக்கு செய்வினை பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, இல்லை என் பக்கத்து வீட்டில் இப்படி பண்ணாங்க, யாரும் எதுவுமே பண்ண முடியாது. கிறிஸ்துவை எப்பொழுது கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறீர்களோ, எப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்களோ, எப்பொழுது அந்த அறிவும் புரிதலும் உங்களுக்கு வந்து விட்டதோ, எப்பொழுது இந்த காலை வேளையில அந்த பிரசங்கத்தை கேட்கலாம், இது மூலமா கர்த்தர் நம்மை நடத்துவார் என்ற ஒரு புரிதலுக்குள்ள வந்துட்டீங்களோ, அப்பொழுதே உங்களை எந்த பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்ளாது, எந்த பிசாசும் உங்களை மேற்கொள்ளாது, எந்த விதமான செய்வின மந்திர கட்டுகளும் உங்களை மேற்கொள்ளாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து காலை வேளையில உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்குள்ள இருந்து உன்னை இசைவாய் கட்டி எழுப்புவேன், உன் மீது ஒரு சபையை கட்டுவேன், உன்னை எடுத்து பயன்படுத்துவேன், எந்த சூழ்நிலையும் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, நீ பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது, எந்த மரணமோ எந்த விதமான நாச மோசமோ உன் மீது ஆட்கொள்ள முடியாது என்று இன்னைக்கு காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் எவ்வளவாய் அருமையான தேவனாய் இருக்கிறார். நம்மீது சபையை கட்டி நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, உண்மையாகவே சொல்லுகிறேன், மாம்சமும் ரத்தமும் இருக்கும்போது சுயநலமா ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த சாதாரண மனுஷர்களாய் மாம்ச ரீகமாகவே பல யோசனைகளை யோசிப்போம், பல காரியங்களை யோசிப்போம்.
அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது எல்லா பிரச்சனையும் நம்மளை வந்து அணுகியது. ஆனா கிறிஸ்து என்று எப்போது விசுவாசிக்க வந்துட்டோமோ அப்பொழுதே எல்லாவற்றும் இந்த ஜெயம் நமக்கு வந்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சபையை எழுப்ப பண்ண போகிறார், இசைவா கட்ட போகிறார். உங்கள் வீடு கட்டப்பட போகிறது, உங்க ஆலயம் கட்டி எழுப்பப்பட போகிறது. நீங்கள் எல்லா பிசாசின் தந்திரங்களை மேற்கொண்டு நீங்கள் மேலே எழும்ப போகிறீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக காலை வேளையில ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்தில் நீர் பேசின வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேதுருக்கு வந்த புரிதலிலே நீர் ஒரு வார்த்தை சொன்னீர், நீ எப்பொழுது புரிந்து கொண்டாயோ நீ அப்பொழுதே பாக்கியவானாய் இருக்கிறாய். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தையும் இந்த ஜெபத்தையும் கேட்க வந்த பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை புரிந்து அறிந்து முழங்கால் படியிட வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே பாக்கியவான்களாய் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே அவர்கள் வீடு கட்டி எழுப்பப்படட்டும், அந்த ஆலயம் கட்டி எழுப்பப்படட்டும், பிள்ளைகள் கட்டி எழுப்பப்படட்டும். கர்த்தர் தாமே உறுதிப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எந்த நாசமோசமோ எந்த பொல்லாத கிரியைகளோ அணுகாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். வியாதி விக்கினங்கள் பலவீனங்கள் ஜுரம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும். இயேசுவின் எண்ணற்ற நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.